அப்படி ஆவணி மாதம் புட்டு திருவிழா நரியை பரியாக்கினது, பிரம்படிப்பட்ட லீல, நாரைக்கு மோட்சம் கொடுத்தது, ஏமநாத பாகவதரை ஊரை விட்டு ஓட வச்சது, தர்மிக்கு பொற்கிழி கொடுத்தது, குறையாத அரிசி மூட்டைய பக்தனுக்கு கொடுத்தது, கூன் பாண்டியனுடைய ஜுரம் தீர்த்தது, வலையில் விற்ற லீல, சொக்கநாதனுடைய பட்டாபிஷேகம், குதிரை கயிறா மாற்றியது. இப்படி 64 திருவிளையாடல்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். இன்றைக்குமே இந்த சித்திர திருவிழா காலத்தில் வலையின் மகளாக பிறந்த கயற்கண்ணி, அங்கேயற்கண்ணி மீனாட்சி வண்டியூர் தெப்பக்குளத்தில் மீன் பிடிச்ச திருவிளையாடல் நிதர்சனமாக நடத்தி காட்டுறான். வைகையை ஈசன் குண்டோதரனுக்காக ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாமே வருது. இதெல்லாம் ஜாலங்கள் கிடையாது, நிஜமாவே நடந்த திருவிளையாடல்கள். இதில் ஒன்று ஒரு சர்க்கமாக வரும். 64 திருவிளையாடல்கள் 64 சர்க்கமாக வர்றது. இதை ஒரு சர்க்கமாக படித்து பாயசம் அப்படிங்கிறத நைவேத்தியம் வச்சோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாமே போகுமா. அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய வியாதிகள்னு இருக்கே, நிறையா எங்கே பார்த்தாலும். அதுக்கு இந்த கூன் பாண்டியனுடைய வியாதிய ஞானசம்பந்த பெருமான் தீர்த்த படலம்னு ஒன்று இருக்குது, ஒரு கதை. அதை பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு நிறையா கடன் சுமை இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்னாக்க நவரத்னத்தை விற்ற படலம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணலாம். வியாபாரம் நன்னா வளரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு லீலை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. ஒரு போட்டிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னா பானபத்திரருடைய லீலை. சீமந்தம் வர்றது அப்படின்னா வலையில் விற்ற படலம். எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னா பன்னிக்குட்டிகளை வளர்த்து மந்திரிகள் ஆக்கினது. சிறந்த எழுத்தாளனாக வரணும் அப்படின்னா சங்கப்பலகை கொடுத்தது, நக்கீரருக்கு இலக்கணம் கொடுத்தது. அப்படின்னு ஒன்று ஒரு சர்க்கமும் ஒரு பாராயண பலன் உண்டு. சித்தர் விளையாட்டு, ரசபாதம் செய்கிறது, கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தது, மந்திரவாதிகள் ஜோதிடர்கள்லாம் ஜெயத்தை கொடுக்கறது, மகாபாதகம்னு ஒன்று இருக்குள்ளையும் அதெல்லாம் போக்குறது, பாவங்களை போக்குறது. இப்படி ஒன்றுக்கும் ஒரு பாராயணம் செஞ்சால் அதனுடைய பலனை அடையலாம் அப்படிங்கிறது. இந்த பழிகள் தீரணும் அப்படின்னா இந்திரன் பழி தீர்த்த படலம்னே ஒன்று இருக்குது. வெள்ளை யானை சாபம் தீர்த்தது, இதை எல்லாமே பாராயணம் பண்ணலாம். உக்கிரபாண்டியன் பிறந்தது, தடாதகை பிராட்டி அம்பாள் பிறந்தது அப்படிலாம் உருக்கமாக பாராயணம் பண்ணோம் அப்படின்னா இந்த குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அன்னக்குழி படலம் அதுங்கிறது தரித்திரத்தை போக்குறது. 7 கடல் படலம் அப்படிங்கிறது அந்த புண்ணிய ஸ்தலங்களில் போய் குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பலனை கொடுக்கறது. அப்படிலாம் இருக்குது. அப்புறம் இந்த பில்லி சூனியம், காற்று கருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த சமணர்கள் அபிச்சார ஹோமம் பண்ணுவான். அது ஒரு படலம் இருக்குது. அதை பக்தியோடு படிச்சுட்டு வரணும். அது மாதிரி மேருலேருந்து தங்கம் எடுத்துட்டு வர சர்க்கம் அப்படின்னு இருக்கு. அது திருட்டு பயத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி ஒன்று இருக்குது. மழை வர வைகையில் ஒரே வெள்ளமாக பெருகி ஊர் முழுக்க வெள்ளம் வந்துடும். பகவான் அந்த வெள்ளத்தை தடுப்பார். அது ஒரு சர்க்கம் இருக்குது. பகை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்திரன் முடி தகர்த்த சர்க்கம்னு ஒன்று இருக்குது. மரணப்படுக்கையில் இருக்கவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு சர்க்கம் இருக்குது. இந்த டான்ஸ் கற்றுக்கணும், இசை கலைகள்லாம் ரொம்ப சிறந்து விளங்கணும் இருப்பா இல்லையா,
அவளுக்கு அந்த நாட்டியம் நன்னா வரும். இந்த இதெல்லாம் படித்தாக்க அஷ்டமா சித்திகள்லாம் கைகூடும் அப்படிலாம் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஒரு புஸ்தகம், இந்த ஒரு காவியம் தான் சொல்லணும், புஸ்தகம் சொல்லக்கூடாது, காவியம். எப்படி பாகவதம், ஸ்ரீமன் நாராயணியம், பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிரந்தங்கள்லாம் வீட்டில் இருந்தால் என்ன ஒரு பலனோ, என்ன ஒரு புண்ணியமோ, அது மாதிரி ஒரு புண்ணியம் இந்த ஸ்ரீகாலாஷ்ய மகாத்மியம் அப்படிங்கிற இந்த கிரந்தம் நம்ம வீடுகளில் இருக்கிறது. இதை சிவராத்திரி, கார்த்திகை ஞாயிறு, சோமவாரம், வருஷப்பிறப்பு, நம்மளுடைய திதிகள்லாம் கொடுக்குறோம் இல்லையா நம்மளுடைய மூத்தாளுக்கெல்லாம்,